வணக்கம் மக்களே. சிவபெருமான் கிட்ட தர்ம தேவதை, அதாவது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தர்ம தேவதை ஆகப்பட்டவள் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த உலகத்துல அழிவே இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டா. அதனால அந்த சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, சிவகணங்கள் கூடவே ஒரு தேவ அம்சமாகிய நந்தி தேவராக அவரை சிவபெருமான் தன் பக்கத்துல வச்சிருக்காரு. அந்த பூமியில எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி, கைலாயத்துல மட்டும் இடம் வேணும், எனக்கு பூமியில இடம் வேணும்னு சொல்லும் போதுதான் என்கிட்ட வர்றவங்க கிட்ட நான் தர்மத்தை நிலைநாட்டணும். மக்கள் எப்பேற்பட்ட சூழ்வினைகள் இருந்தா கூட அதர்மம் எந்த சூழ்நிலையில மேலோங்கி வந்தக்கூடிய நேரத்திலையும் தர்மமாகப்பட்டது வெல்லணும் அப்படின்னு சொன்னா, பூமியில எனக்கு உங்களோட பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நந்தியை எல்லா கோவில்கள்லையும் அவருக்கு ஆப்போசிட்ல வச்சிருக்காரு. அந்த தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தர்ம தேவதையாகத்தான் நந்தி தேவதை இப்போ வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த நந்தியை காதுகள்ல என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நந்தி எப்பவுமே சிவபெருமானுக்கு காற்றால தன்னுடைய அபிஷேகத்தை செஞ்சு கொண்டிருக்கு. அதோட மூக்குல இருந்து சுவாசிக்கக்கூடிய காற்று ஈசன் மேல எப்பவுமே பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அளவுல அந்த சூழ்நிலையாகப்பட்டது ஈசன் அமைச்சு கொடுத்திருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பக்கத்துல ஆப்போசிட்ல நந்தியை கிராஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நந்தி பக்கத்துல போய் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, காதுகள்ல சிவபெருமான் கிட்ட நல்ல ஒரு என்னுடைய வேண்டுதலை சிவபெருமான் கிட்ட செவி சாய்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் ஈசனே அப்படின்னு சொல்லி நந்தி கிட்ட நம்ம வேண்டுறோமே தவிர, காதுகள்ல சொல்றோமே தவிர வேற எந்த ஒரு காரணத்தினாலும் காதுகள்ல நந்தியை நம்ம தொட்டோ பேசவோ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதனால ஈசன் கோயில்ல தியானம் பண்றதுக்கு முன்னாடி, சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி நந்தி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போங்க. நன்றி.